ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா செயின் ரிவரில் க்ரூஸ் மூலயமா பாரிஸை சுற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து ஹோப் ஆஃப் பஸ்ஸில் பாரிஸை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம பஸ் ஏறினதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வியூவே ஈஃபில் டவர் தாங்க. இந்த ஈஃபில் டவர் வந்து எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் வந்து நெப்போலியனோட கல்லறை தாங்க. இதுக்கு பேர் என்னென்னா டாம் ஆஃப் நெப்போலியன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஸ்பாட்லேயும் இறங்கி பார்த்தோன்னா வந்து 2-3 மணி நேரம் ஆகும். அதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து ஹோப் ஆஃப் பஸ்ஸில் வந்து சிட்டி டூர் மூலயமா நம்ம வந்து அவுட்டர் வியூ மட்டும் பார்த்துட்டு போகிறோம். நம்மளுக்கு செயின்ட் க்ரூஸில் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோப் ஆஃப் பஸ்லேயும் ஹெட்செட் கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கேட்டுக்கலாம். இப்போ பார்க்குறது வந்து ஆர்மி மியூசியம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உள்ள டிக்கெட் வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா பாண்ட் அலெக்சாண்டர் 3ன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம சீன் ரிவர் போகும்போது பார்த்துருப்போம். அது வந்து பிரிட்ஜு கீழே போயிட்டுருப்போம். இப்போ அதே பிரிட்ஜில் நம்ம ஹோப் ஆஃப் பஸ் மூலயமா மேலே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெட்டிட் பேலஸு. இது ஒரு ஆர்ட் மியூசியமு. இந்த ஆர்கிடெக்சர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது கூட நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்லர் பேர் வந்து பிளாஸ் தி லா கன்கார்ட். இது வந்து ஒரு வரலாறே இருக்குது. எப்படின்னா எஜிப்டில் வந்து லக்ஸோர் டெம்பிள்னு இருக்குது. அங்கே 2 பில்லர் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பில்லர் வந்து இங்கே பாரிஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து 3000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாட்டர் ஃபவுண்டனு. இது நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருப்போம். எங்கேயும் காதல்லையும் நம்ம அந்த படத்துலையும் பார்த்துருப்போம். இது நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லேயும் வந்து ஃபேமஸ் ஆனது. இந்த ஸ்பாட்டில் நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோவ்ரே மியூசியம். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மியூசியம் இன் பாரிஸ். இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வரணுன்னா 3 to 4 hours ஆகும். இதில் என்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா உலகம் புகழ் பெற்ற மோனாலிசா ஆர்ட் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. இது என்னன்னு தெரியுதா? நம்ம இப்போ தான் அந்த சீன் க்ரூஸை வந்து முடிச்சுட்டு வந்தோம். இப்போ அதே க்ரூஸை வந்து நம்ம பஸ்லேருந்து பார்க்குறோம். நம்ம இந்த சர்ச் வந்து ஆல்ரெடி சீன் ரிவர்லேயே பார்த்துருப்போம். இது பேர் வந்து நோத்ரே டேம் சர்ச்சு. இது வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரீபில்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனும் பண்ணிட்டாங்க. நான் வந்து நம்ம ஊர் பாலிமர் சேனலில் வந்து பார்த்தேன். இது ஓப்பன் ஆகிடுச்சு.
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப்லேயே வந்து நாங்கள் இறங்கிட்டு நடந்துட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அண்ட் கம்பெனின்னு இருந்துச்சு. நிறைய ஷேக்ஸ்பியர் ஃபேன்ஸ் இருப்பாங்க போல். ஸோ எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க லைனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பீஸா ஆர்டர் பண்ணோம். ஸோ பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா சேம் அந்த ஹோப் ஆஃப் பஸ்ஸில் தான் திருப்பி ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பார்லிமெண்ட் இருக்கும்ல, அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்க பார்லிமெண்ட்டு. அதுக்கு பேர் வந்து அசெம்பிளே நேஷனலே சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சில். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாரிஸில் வந்து எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் அந்த ஈஃபில் டவர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. பார்க்குறதுக்கு வந்து இந்தியா கேட் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆர்க் தி ட்ரியம்போ. இதுக்கு மேலேயும் வந்து பீப்புளை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஜூமில் பார்த்தா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம இது கூட டிக்கெட் வாங்கி போகலாம். ஆனால் வந்து போயிட்டு வரத்துக்கு வந்து லைன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆஃப் டே ஆகிடும். அதனால் வந்து நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இதோட டாப் வியூ வந்து ஈஃபில் டவருக்கு சுற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் இதை பற்றி பார்ப்பீங்க. பொதுவாகவே ஃப்ரான்ஸ் தலைநகரம் பாரிஸ் பார்த்திங்கன்னா கட்டடக்கலைக்கு வந்து சூப்பரான எடுத்துக்காட்டு. எந்த ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர்லாம் வந்து சூப்பராக இருக்கும். லைஃப்பில் ஒரு தடவையாவது பாரிஸை சுற்றி பார்க்குறது நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த வீடியோ வந்து ஈஃபில் டவர் பற்றி பார்க்க போகிறீங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.